பிரைஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெரும்படியாக நம்ம அழைக்கிறது என்பதை பார்க்கலாம். முதலாவது, தேவனுடைய மன்னிப்பை கேட்கும்படியாக தேவனுடைய வார்த்தை அழைப்பதாக ஏசாயா 1:18 சொல்லுகிறது. அதாவது நாம் தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆராதனையும் தன்னுடைய ஜெபத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் தேவனான ஒவ்வொரு மணியும் தன்னுடைய மன்னிப்பு கேட்கும்படியாக நம்ம அழைக்கிறாரு. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவம் சிவனென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவை இரத்தாம்பர சிவப்பாக இருந்த பஞ்சை போல் ஆகும். பாவம் என்பது சிவப்பையும் வெண்மை என்பது மன்னிப்பையும் குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட மாற்றத்தை தேவன் ஒருவரால் தான் கொடுக்க முடியும். இரண்டாவது, தேவனிடமிருந்து திருப்திகரமான பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தை அழைப்பதாக ஏசாயா 55:1 சொல்லுகிறது. தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீரண்டை வந்து பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரையும் இயேசு என்பது ஜீவ அப்பமாகவும் வார்த்தை என்பதை பாலாகவும் குறிப்பிடுறாங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக.